love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இப்போது நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி பைத்தன் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் வந்தது, ஃபீட்பேக் வந்தது. என்னப்பா ரொம்ப பெருசாக இருக்கே, அப்புறம் ஏன்ப்பா ரெகுலராக பண்ணல அப்படின்ட்டு. பிளாக் செயினில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஒரு இதுனா, எது தேவையான ஃபீல்டோ, இப்போதைக்கு பைத்தன் க்ளவுட் ரொம்ப தேவையான இருக்குது, அது ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட, அந்த லென்த்தை கூட குறைச்சிட்டேன். ஒரு ஃபுல் பைத்தனை எடுத்து என்னென்ன தேவையோ, ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன தேவையோ ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் ஜீரோ. அதாவது இன்றைக்கி ஒன்று கவர் பண்ணுவோம், நாளைக்கு இன்னொன்று, ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு நாள் நீங்கள் படிங்க, ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இன்னியோட இது வந்து எப்படின்னா ஜென்ரல் பைத்தனோட சின்டாக்ஸ் என்ன, நம்பர்ஸ்னால் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. ஃபஸ்ட்டு அப்பாலஜிட்டு ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு 3 பைத்தன் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வந்தது. ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ஃபீட்பேக் வந்து ஏன் இவ்வளோ கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமே என் தப்பு தான். இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், மெஷரபிள் யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி வந்து சின்டாக்ஸ்னால் சின்டாக்ஸு, டேட்டா டைப்ஸ்னால் டேட்டா டைப்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றா போகலாம். ஸ்ட்ரிங்கே நிறையா இருக்கும். வாரத்துக்கு 3 வாட்டி அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கலாம், ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அது வந்து ரிவைஸ் பண்ணலாம், அப்புறம் அடுத்த நாள் ஃபாலோ பண்ணலாம். சரியா? இன்றைக்கி திரும்பி லெசன் 1லேருந்து ஆரம்பிக்கலாம். வெல், பிரேக் இட் டவுன். ஏற்கனவே தெரிஞ்சவங்க வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள், எப்படின்னு கேட்சப் பண்ணிடுறேன். புதுசாக கற்றுக்கிறவங்க தாராளமாக அதை கற்றுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த பைத்தன் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், அனகோண்டாவை இன்ஸ்டால் பண்ணுவேன். அனகோண்டா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுக்கும், அனகோண்டா ஃப்ரீ வெர்ஷன். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஜூபிட்டர் நோட் புக்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டு. ஓகே, இப்போ சின்டாக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட்ல தான் ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பிரிண்ட்டு, அப்புறம் இது ஒன்று கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரிங்குனா ஹலோ ப்ரசன்னா யோர் கிளாஸ் இஸ் குட். ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், பேப்பர் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரன் பண்ணால் இவ்வளோ தான் விஷயமே. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே கேட்கும். ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்கிறோம், அதுதான் இந்த பிரிண்ட்டு, அதுதான் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இஃப் 5 is greater than 3. Okay, just normal mathematics. If 5 is greater than 3, ஒரு indent போடுங்க. அது கரெக்டாக எங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? print 5 is greater than 3. இப்போ இது ரன் பண்ணுங்க. நீங்கள் இங்கே ஒரு invalid syntax இருக்குது. அது ஏன் அந்த invalid syntaxனா, அவன் வந்து இதை சொல்கிறான், இந்த indent பண்ணுற இடத்துல ஏதோ தப்பு அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இது ஒர்க் ஆதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். திரும்பி சின்டாக்ஸ் எரர் இருக்கு. இதில் என்னதான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்மளே ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருந்தது. என்ன வித்தியாசம்னா, இந்த பிரிண்ட் வந்து இங்கே வந்திருக்கு, இந்த பிரிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி ஜூபிட்டர் நோட்புக்ஸ் எப்படி காமிக்குது பாருங்களேன். நான் இப்போ அதே எடுக்கிறேங்க, காப்பி பண்ணுறேன், இதை நான் இப்படியே போடுறேன். இப்போ பாருங்கள், அதே க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஷனாக இருக்குது. அதே இந்த 5க்கு முன்னாடி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் போட்டேன்னா திரும்பி இது சின்டாக்ஸ் எரர். அது ஏன்னா சொல்கிறேன் பாருங்கள். திரும்பி சின்டாக்ஸ் எரர். நமக்கு தப்பு வரதான் நமக்கு வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணுறோம் நிமிஷங்களேன். தப்பு வருதுன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. தப்பு வரதான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். இப்போ இது கரெக்டாக இருக்கா, எதனால் கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான விஷயம் ஒன்று இருக்குங்க. ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த இஃப்பை வந்து நான் வந்து பேசுகிற இஃப்பாக கொடுத்துறேன். ஆக்சுவலாக இஃப் தன் எல்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் போன அந்த க்ரீன் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்து பண்ணிங்கன்னா பைத்தன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த லாஜிக் தெரியுமா இருக்கும். இது எப்படி கணக்கு போடணும், எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுமா இருக்கும். ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுதான் இங்கே விஷயம். சரியா? இப்போது ஒரு வேரியபிள்னா என்னென்னா, இப்போது
இப்போ நான் வந்து கிரிக்கெட் ஃபேன். இப்போ பிரசன்னா தான் வந்து நெக்ஸ்ட் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பும்ராவை தூக்கி நீங்கள் பிரசன்னா போடுறீங்க. ஓகே, நான் வந்து பிரிண்ட் டைப் ஆஃப் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக வந்து நான் சொல்கிறேன், ஒரு வேரியபிள்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுட்டு பும்ராவை வந்து பிரசனா வந்து பும்ரா ஆக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இது வந்து ஸ்ட்ரிங்கு. இதே நம்பர்னா வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது வந்து நான் இப்போ நான் அதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரிங்குனா மேலே ஒரு கோட்ஸில் 2 கோட்ஸ் வரணும். ஓகே, இப்போ வந்து இது இன்டிஜர். இதில் பைத்தனில் வந்து இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்க. இப்போது பிரசன்னா ஈக்குவல்ஸ் நான் வந்து பும்ரான்னு போடலாம். ஓகே, பிரசன்னன் அதே ஈக்குவல்ஸ் பும்ரான்னு போடலாம். இப்போ நான் வந்து இந்த பிரிண்ட் பிரசன்னனையும் கொடுக்கலாம், பிரிண்ட் பிரசன்னனையும் கொடுக்கலாம். எல்லாமே ஒன்று தானே. ஆனால் பாருங்க, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். சரியா, அவ்வளோதான் இங்கே விஷயமே. காமெண்ட்னா சும்மா நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ இது வந்து பார்த்தாச்சு, இந்த வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து இது வந்து வேரியபிள் எவ்வளோ கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம்னா, நான் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜி ஈக்குவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் எக்ஸுங்கிறேன், பிரிண்ட் ஒய்ங்கிறேன், பிரிண்ட் ஜிங்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னா, நான் உங்ககிட்ட 3 எதிர்பார்த்தேனப்பா, நீ 1 தானப்பா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஓகே, எக்ஸ் கமா ஒய் கமா ஜீனு போட்டால் பிரச்சனை. அதுக்கு எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய் ஈக்குவல்ஸ், இப்போ பாருங்க எல்லாமே ஆரஞ்சஸ். ஸோ we can actually assign ஒரே வேல்யூ ஃபார் மல்டிபிள். இது இல்லாட்டி நான் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் கமா ஒய் கமா ஜி இருக்கு பார்த்தீங்களா, நான் வந்து விராட், தோனி, பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ பிரிண்ட் எக்ஸு, பிரிண்ட் ஒய், பிரிண்ட் ஜி. இப்போ பார்க்கலாமா, இந்த காமான்னு சொல்லிட்டு போட்டால் இந்த 1க்கு 1 1க்கு 1 1க்கு 1ன்னு சொல்லி எடுத்துக்கும். ஈக்குவல் சொல்லி போட்டால் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேரியபிள்ஸை நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. இப்போ சின்னதாக ஒரு கால்குலேஷன் போடலாமே, x ஈக்குவல்ஸ் 5, y ஈக்குவல்ஸ் 10, z ஈக்குவல்ஸ் x ப்ளஸ் y, பிரிண்ட் z. 15. நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 வந்து இதுக்குள்ளே போட்டேன், 10 வந்து இதுக்குள்ளே போட்டேன், இன்னொன்று பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அது கொடுத்துருச்சு. ஓகேவா, இவ்வளோ தான் எங்கள் விஷயமே. அதே நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5, ஒய் ஈக்குவல்ஸ் பிரசன்னா, இப்போ ஜி ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இப்போ பிரிண்ட் ஜீனு போடுறேன். ஒர்க் ஆகாது, ஏன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு, ஒன்று வந்து இன்டீஜர். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணுறானே,
x equals 5, y equals class. Print type of x, print type of y. இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ண வச்சுக்கோங்களேன், ஒன்று இன்டிஜர் ஒன்று ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு காமிச்சிடும். இவ்வளோதாங்க விஷயமே. நம்ம வந்து நோண்ட நமக்கு நல்லா கற்றுக்கலாம். சரியா? இப்போது நான் வந்து இந்த குளோபல் வேரியபிள்லாம் போட்டிருக்கேன். அது வந்து இந்த கிளாஸுக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம படிப்போம். சரியாங்க? மெகா வேரியபிள் அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. என்னோடய லெக்சரை பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபீட்பேக்கு தாராளமாக கொடுங்க. வழக்கம் போல் 2 பேருக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பொண்ணான நேரம் கொடுத்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என்னோடய ஆசைக்கு உறுதுணையாக இருக்க தூண் அவங்க தான். அடுத்த லெக்சர் பார்க்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.